Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான இறால் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த இறால் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ் இறால்னா கேட்கவே வேண்டாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான இறால் எடுத்திருக்கேன். இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இந்த இறால் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு மசாலா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது 3ஐயும் போட்டு இது 3ம் பொரிஞ்சு நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். இப்போ சோம்பு பொரிஞ்சு நல்ல வாசம் வந்துட்டது. இந்த டைம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி போட்டுக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு போட்டுப்போம். ஒரு சிறு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுப்போம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுப்போம். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் 2 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி இதில் நம்ம போட்டுப்போம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் எண்ணெயில் நல்லா வதங்கி அதனோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுப்போம். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இறால் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துப்போம். இப்போ இது கூட வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துப்போம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டது. இந்த டைம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுப்போம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்பை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 5 நிமிஷத்துக்குள்ளே இறால் 3/4 பாகம் நல்லா வெந்துடும். மூடியை திறக்கும் போதே வாசம் கமகமன்னு இருக்குது. நம்ம மட்டன் குழம்பு வச்சா என்ன வாசம் வருமோ அந்த ஒரு வாசம் இதில் கிடைக்கிது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். இறால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட இறால் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விடுறதுனால இந்த இறாலில் இந்த மசாலா எல்லாம் சார்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட டேஸ்டியான இறால் குழம்பு சூடாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதை சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த இறால் குழம்பை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.